அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். 2026 மிக முக்கியத்துவம் பெறுவதற்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சட்டமன்ற தேர்தலை வந்து ஏப்ரல் மாதத்துல நம்ம ஏப்ரல் மே மாதங்கள்ல சந்திக்க இருக்கோம். அதனால பெரிய அளவுல வந்து அரசியல் ரீதியா மக்களுக்கான நன்மைகள் மற்றும் டெவலப்மெண்ட் சலுகைகள், வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியுமா கிடைக்குமா அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஒரு விஷயம் 2026 ஸ்பெஷலைஸ் அப்படிங்கிறது. இப்ப கடக ராசிக்கு வந்து 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல கடக ராசி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கொஞ்சம் சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியது. அரசாங்கம், அரசு பதவிகள்ல அதிகப்படியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தலைமை பண்பு மிக்க ஒரு ராசி அப்படிங்கிறது வந்து கடக ராசி. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம்ங்கிற குருவோட நட்சத்திரமும், பூசம் அப்படிங்கிற சனியினுடைய நட்சத்திரமும், ஆயில்யம் என்கிற புதனுடைய நட்சத்திரமும் வருது. அப்ப இவங்க மத்தியம வயசுல சந்திக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கும்போது குரு திசையில ஸ்டார்ட் பண்ணி சனி, புதன், கேது திசைகள்ல இருப்பாங்க. இதே வந்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படிங்கிறது வந்து சனியினுடைய திசை முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு, சுக்கிரனுடைய திசையில இருப்பாங்க. அப்ப சுக்கிரனுடைய திசை அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களை, அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு 11ஆம் பாவகத்தை தன்னோட அபிலாஷைகளை, லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ராசிக்கு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் பாவகத்துல சனி இருக்கு. 9ஆம் பாவகம் என்பது தர்மத்தையும் சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது, தகப்பனை குறிக்கக்கூடியது, தகப்பன் வழி சொத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல எல்லாம் வந்து தடை தாமதங்கள் இருந்துட்டு இருக்கு. அப்ப ஜூன் மாசம் வந்து என்ன பண்றாருன்னா, குரு வந்து இந்த ராசியில உச்சம் அடைகிறார். அதாவது கடகராசியிலேயே உச்சம் அடைகிறார். உச்சம் அடைஞ்சு தன்னோட வேட்டை தானே பார்க்கிறார். அப்ப இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், கலகங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிரும். தொழில இருந்து வந்த தடைகள் அல்லது ப்ரெஷர்ஸ் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அதாவது மேலதிகாரிகளோட ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஹெச்ஆரோட வந்து நம்மளுக்கு சரியான ரிலேஷன்ஷிப் இருக்காது, எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் முரண்பாடான போக்குகள் இருந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா முதலே நம்ம வந்து அஷ்டம சனி சந்திச்சுட்டு இப்பதான் ஓரளவு கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு காமான லெவலுக்கு வந்திருப்போம். அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ராகு வந்து உங்களுக்கு 8ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்ப இடமாற்றங்கள் வரும் அப்படின்னா இடமாற்றங்கள் வரும், அது நல்ல விதமாவே அமையும். அதே மாதிரி கடகராசிக்கு 2ஆம் பாவத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். நீங்க என்னதான் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க நினைக்கிற மாதிரியான செலவுகளை செய்ய முடியாம போகும் அப்படிங்கிற அமைப்பு இந்த 2ஆம் பாவ கேது கொடுத்துருவார். சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு முக்கியமான பங்குகள் வகிக்கக்கூடாது 2ஆம் பாவம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறது தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். டிசம்பர் வரைக்கும் வந்து இது தடை தாமதங்களை கொடுக்கும். 8ஆம் பாவக ராகு அப்படிங்கிறது நீண்ட தூர பயணங்களை கொடுக்கும். அங்க ஏதாவது விபத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கறதுக்கு இந்த ராகு காத்துட்டு இருக்காரு. காரணம் வந்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் வம்பு, வழக்கு, விபத்து, மறைந்திருத்தல், மறைந்திருந்து தாக்குதல், தாக்கப்படுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ராகு உருவாக்குவார். அப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்து தன்னுடைய ஸ்தானத்துல இருக்கும்போது தன்னுடைய உச்ச வீட்டுல குரு இருப்பார். குரு இருந்து அதனுடைய 5ஆம் பாவகமாக விருச்சிக ராசியையும், 7ஆம் பார்வையாக வந்து மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை தானேயும் பார்ப்பார். அப்ப 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய அபிலாஷைகளை குறிக்கக்கூடியது, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சிறப்பா சார்ட் அவுட் ஆகி உங்க கையிலுக்கு பணம் வந்து சேரும். மகர ராசி அப்படிங்கிறது வந்து சனியினுடைய ராசி, அது 7ஆம் பாவகம். குரு வந்து அந்த 7ஆம் பாவகத்தை பார்க்கும்போது திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவர்கள், மறு திருமண வாய்ப்பை நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது சிறப்பான விஷயங்களை கொடுத்துரும். அதே மாதிரி சனி பகவான் 9ஆம் பாவகத்திலிருந்து இருக்கனால டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். டே டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கூப்பிட்டு நைட் டியூட்டி போடக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கல்வியில வந்து நான் வந்து நீட் எழுதிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் செகண்ட் எழுதுறேன், தேர்ட் எழுதுறேன்னு சொல்லி இது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த வருடம் கடக ராசிக்காரங்களுக்கு அதுல பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பார்டர் மார்க்ல வந்து நெகட்டிவ் மார்க்ல ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த தடவை வந்து நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிஜி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கு, அதாவது மெரிட்ல போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கு. காரணம் வந்து கடகராசிக்கு வந்து குரு இருக்கார். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிடுவேனா, நான் 3rd இயர் வந்துட்டேன், 4th இயர் வந்துட்டேன், இப்போ வந்து நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டா, அஷ்டம சனியின் தாக்கத்தினால இதுவரைக்கும் வந்ததுல எல்லாம் நீங்க வந்து பெண்டிங் ஆக்கப்பட்டிருந்தாலும்
இனி வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். கேம்பஸ் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆயிருவீங்க, நல்ல கம்பெனில செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதுல அரியர் வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம மக்கள் வந்து இந்த அஷ்டம சனியில என்ன நல்ல குவாலிட்டியான அறிவார்ந்தவங்களா இருந்தா கூட இந்த சனி வந்து ஒரு சில மறதிகளை கொடுத்துரும், அல்லது உடல்நல கருவுகளை கொடுத்து அந்த எக்ஸாம் அப்ப சரியா எழுத முடியாம பண்ணும். அது வந்து அந்த அஷ்டம சனியில அரியர் விழுந்திருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து இப்ப கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த தகப்பனாருடன் இந்த கடகராசிக்கு எப்பவுமே வந்து ஒரு முரண்பாடான போக்கு இருந்துகிட்டே இருக்கும். தான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற தன்மை இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ இப்ப என்ன அப்படின்னா, அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து அந்த தகப்பனுடனான இணக்கமான போக்குகள், தகப்பனாருடனான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாவே கிடைக்குங்க. அதே மாதிரி தாயினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்கள் எல்லாம் வந்து அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு தொழிலுமே ஒரு ஒரு துறை சார்ந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னா, அந்த செவ்வாயினுடைய தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவங்க, நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான தொழில் வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவிலான முன்னேற்றங்களும், மேன்மைகளையும், புகழையும் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது புகழும், பணமும் அது 2மே வந்து 2026ல வந்து அதிகப்படியா 100% சக்சஸ் பண்ணக்கூடிய ராசி எதுன்னு கேட்டோம்னா, கடகராசி தான். இதுல இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள்ல வந்து இந்த சுக்கிர திசை நடக்குது இல்லையா, அது சுக்கிரன் நல்ல ஸ்தானத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்கள வந்து மல்டிபிள் குரோர்ல தான் அவங்க சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது சின்னதுல இருந்தாலும் சரி, சின்ன வயசுல அதை தன்னை சுத்தி ஒரு கூட்டம், தனக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வட்டத்தையே அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ இது வந்து அவங்கள பூம் பண்ணி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்களை பாதிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவும் இல்லை. இவங்களுடைய வாய் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும், கொஞ்சம் கரெக்டா பேசணும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு லக்னத்திலேயே வந்துடுறார். 10ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியவர் வந்து செவ்வாய். ஸோ திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது இவங்களை இன்னுமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கரெக்டா கொண்டு போய் சேர்த்தோம். மற்றபடி அயல்நாட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அயல்நாடு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கடல் கடந்து செல்லணும், திரைக்கடலோடையும் திரையதையும் தேடு அப்படிங்கிற அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு 2026ல இருக்கு. ஒன்லி திங் இவங்க கவனமா பார்க்க வேண்டியது, டிராவல் டைம்ல எதையாவது தொலைச்சிடாம, வெளிநாடுகளுக்கே போறாங்க அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட்டை தொலைக்காம இருக்கணும், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தொலைக்காம இருக்கணும். கொஞ்சம் அசால்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். திருட்டு போதல் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு 2026 அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்கக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.